வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? நேற்று எடப்பாடி, இன்னைக்கு தினகரன், அன்புமணியா டெல்லியில் குவியும் தலைவர்களாம் அமித்ஷாவிடம் போட போகும் அந்த மெகா டீலிங் என்ன? வாங்க பிடிவா முழுவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய சூழல்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக ஏப்ரல் 23ஆம் தேதியானது தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலும் இந்த தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்று வெளியிட்டிருக்கிறதா. அதாவது ஒரு மாதம் மட்டுமே இருக்கும் சூழலில் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி தொகுதி பங்கீடு அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த முறை கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் சீமானென கண்டிப்பாக தமிழகத்தில் இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. இந்த வகையில்தான் அதிமுகவில் கூட்டணி தொகுதி பங்கிடன இழுபறிகளெல்லாம் நீடிக்கும் நிலையில்தான் அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் எடப்பாடி அவர்கள் நேற்று டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீட்டை கண்டிப்பாக நிறைவு செய்வதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள அமமுக மற்றும் பாமக போன்ற கட்சியின் தலைவர்கள் கூட இன்று டெல்லி செல்ல இருப்பதாக செய்திகள் வெளியாகும் செய்திதான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. தமிழக அரசியல் களம் தற்போது டெல்லியை நோக்கி திரும்பியுள்ளது என்றும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றிரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்நிலையில்தான் இன்று அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் அவசரமாக டெல்லி சென்றிருப்பது என்பது அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பான விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான இந்த கூட்டணியில் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் மற்றும் எந்தெந்த இடங்கள் வேண்டும் என்பது குறித்து அமித்ஷாவுடன் இவர்கள் இருவருமே கண்டிப்பாக தனது கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்காகத்தான் இரு தலைவர்களும் டெல்லி சென்றிருப்பது என்பது கண்டிப்பாக பார்க்கக்கூடிய விஷயமாகத்தான் பேசப்பட்டு வந்த செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா. எடப்பாடி பழனிசாமி தனது கோரிக்கையை முன்வைத்துள்ள நிலையில் இவர்களின் சந்திப்பு தொகுதி பங்கீட்டில் கண்டிப்பாக இறுதி முடிவு எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. இதனால் தான் டெல்லியில் இன்று தமிழக அரசியல் தலைவர்கள் நடமாட்டம் என்பது அதிகரித்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையில்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சியின் தலைவர்கள் இன்று டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தனது கூட்டணி தொகுதி பங்கீடை இறுதி செய்யும் வடிவமாகத்தான் அவர்கள் சென்றிருப்பது என்பது கண்டிப்பாக செய்தியாளரும் பேசப்படும் செய்தியாகவும் அரசியல் வியூகமாகவும் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் எத்தனை தொகுதிகள், அவர்கள் எந்த தொகுதியில் போட்டிகிறார் என்பது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறதா. ஏனென்றால் தென் தமிழகத்தை பொறுத்தவரை டிடிவி தினகரன் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்படும் சூழல் உருவாகி இருக்கிறதா. வட மாநிலங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக வட மாவட்டங்களை பொறுத்தவரை பாமகவின் அன்புமணி அவர்களின் வாக்கு சதவீதம் என்பது கண்டிப்பாக வன்னியர்கள் வாக்கு மற்றும் போன்ற சதவீத வாக்கு அதிகம் காணப்படும் சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. இந்த நிலையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா என்ற நிலையில்தான் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.